ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸில் நெக்கு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நெக்கை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்கில் வந்து என்னென்ன மிஸ்டேக் வருது, அதை எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணும் அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வீடியோ வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுவாங்க. ஆனால் டிப்ஸ் வந்து கம்மியாக சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து வீடியோவில் வந்து கட்டிங் மட்டும்தான் சொல்லுவாங்க. அங்கங்கே கொஞ்சம் டிப்ஸு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு வந்து டிப்ஸையே நம்ம வீடியோவாக கொடுத்தா என்ன அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். அது வந்து டிப்ஸு வந்து நம்ம அதிகமாக சொன்னோம் அப்படின்னா, அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கட்டிங் மட்டும் பெருசு இல்லைங்க. டிப்ஸும் சொன்னா தான் நம்ம கட்டிங்கையே சரியாகவே வெட்ட முடியும். அதனால் நான் இப்படி போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இனிமேலும் நம்மளோட சேனலில் வந்து நிறைய டெய்லரிங் டிப்ஸு, நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி தான் நான் போட போகிறேன். ஏன்னா இது நல்லா வியூஸ் போய்கிட்டு இருக்கு எனக்கு. அதனால் மக்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இந்த மாதிரி போட்டால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட்டு. அதனால் நான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இதோட ஃபஸ்ட்டு நிலை. எப்பயுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் பழக போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காட்டன் மெட்டீரியல் எடுத்து பழகுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் வந்து நம்ம அதை செய்கிறதில்ல. இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்து நம்ம பழகுறது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நிலையே வந்து ஒரு தவறுதலான முடிவை போய் நம்ம எடுத்துடுறோம். அதை கண்டிப்பாக செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா அயனிங் பண்ணிவிட்டு, அதில் நீங்கள் தச்சு பழகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கொஞ்சம் அழகாக சூப்பராக வரும். அவுட்கம்மும் நல்லா வரும். பார்க்குறதுக்கும் உங்களுக்கும் அடுத்தடுத்து தைக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ளவுஸும் நல்லா வரும். உங்களுக்கும் ஒரு மன தைரியமும் வரும். ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம தைக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ஃபோல்டு பண்ணுறதுல தாங்க அதோட அளவுகள் இருக்குது. நம்ம முன்ன, பின்ன இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் வந்து முன்னாடி போயிடும், ஒரு பக்கம் பின்னாடி போயிடும். கரெக்டாக வச்சு கரெக்டான அளவில் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து ஃபோல்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், இல்லை வந்து ஒரு செல்லை பார்த்துட்ருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே ஃபோல்டு பண்ணுறப்ப கண்டிப்பாக மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபோல்டு பண்ணுறப்ப உங்களோட கவனம் ஃபுல்லாகவே அந்த ப்ளவுஸ் மேலே தான் இருக்கணும். வேறு எங்கேயுமே சிந்தனை போகக்கூடாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கழுத்தை வரைய போகிறோம். இப்போ கழுத்தை வரைய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான அளவில் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு, அந்த மார்க்கரை வச்சு கரெக்டான அளவுகளில் ஷோல்டரு, நெக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டான மெத்தடில் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிங்கன்னா தான் எந்த மிஸ்டேக்கும் வராமல் கரெக்டான அளவுகளில் கிடைக்கும் நம்மளுக்கு நெக் டிசைன். இப்போ பார்த்திங்கன்னா கடைகள்லேயே வந்து அந்த நெக்கு வரைகிறதுக்குலாம் நிறையா வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மெட்டீரியல் வந்து அதே அளவில் வாங்கி நீங்கள் ஃபோல்டு பண்ணியோ, இல்லை அதை கரெக்டான அளவுகள்லையோ வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும், பர்ஃபெக்டாக வரும். இப்போ தாங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். நெக்கு வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்ஸர்ஸோட முனையில தாங்க நீங்கள் நெக்கே வெட்டணும். அப்போ தான் வந்து சிஸ்ஸரோட முனை வந்து அழகா வந்து அந்த நெக் ஷேப்பை வந்து அழகா கொண்டு வரும். அதே மாதிரி சிஸ்ஸர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அதேமாதிரி வந்து நெக்கு வெட்டுறப்ப கவனமாக ஒரு இன்ச்சு கூட நீங்கள் மிஸ் ஆகிராம அதனால் பார்த்து வெட்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.